விவசாயிகளுக்கான செலவை குறைக்கணும். அவங்களுக்கு தேவையான இடுபொருட்கள், அங்க விளையிற பொருட்கள், அதை எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விவசாய கூட்டமைப்பா ரொம்ப சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயா அவளுடைய அனுபவ பகிர்வு, முன்னோடி விவசாயி, இயற்கை வேளாண்மையில முன்னோடி, பகிர்ந்துக்கிறதுக்காக ஐயாவை அழைக்கிறோம். லெனின் ஐயா வரவேற்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்காங்க எல்லாருக்கும், முன்னோடி விவசாயிகளுக்கும், இது நடத்துகிற விழாவை நடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமாக எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். நிழல் விலை நாற்றாங்கால்னு நேரடி நெல் விவசாயம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இல்லை, தரையில நேராக விதையை விட்டு அதை பறிச்சு நடவு நடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் பயன்படும். இதுல என்ன மிச்சம்னு கேட்டீங்கன்னா ஒரு 3000 to 5000 ரூபாய் வரைக்கும் மிச்சப்படும். ஏன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா 75 x 25 நிழல் விலை, அதாவது ஷேர்நெட்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு தேவை. 50க்கு 50 நிழல் விலை, அது ஒண்ணு தேவை. எவ்வளவு தேவைன்னா 5 அடி அகலம், 20 மீட்டர் நீளம். இந்த வலைகள் ரெண்டும் தேவை. இப்ப நாத்தாங்கால் எப்போதும் எப்படி தயார் பண்ணுவீங்களோ அதை மாதிரி தயார் பண்ணுவீங்க. அதுல கீழே மட்டம் பண்ணி இந்த 75 இந்த நிழல் வலையை கீழே விரிச்சு போட்டுட்டு, அந்த நிழல் வலைக்கு அப்புறம் உள்ள இடத்துல கொஞ்சமா சேரு, ஒரு நெல்மணி கிணம் இருந்தா போதும். அந்த அளவுக்கு சேர்த்த அந்த மேல தெளிச்சு அதை ஒரு சட்டத்தால மட்டமா நிறைவிட்டு அதுல 5 கிலோ விதை விட்டா 1 ஏக்கர் நிலத்துக்கு தேவையான அருமையான வாலிப்பான நாத்துகள், அதாவது தூர் வெடிக்கும் பக்குவத்துல கிடைக்கும். என்ன அதன் மேல அதை தூவி விட்டுட்டு, விதையை தூவிட்டு அது மேல இந்த 50க்கு 50 நிழல் வலையை போட்டு மூடிட்டு, அது காத்துல பறக்காம சைடுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர் வச்சுட்டீங்கன்னா அதுல வரும். ஒரு 5 நாளைக்கு கையால தெளிக்கலாம் அல்லது பூவாளியால தெளிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு 6வது நாள் இந்த மேல உள்ள ஷேர்நெட்டு நிழல் வலையை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சி வடிக்கலாம். 10 நாளைக்கு அப்புறம் தண்ணீர் நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த நாத்து நல்லா வாலிப்பாகவும் திடமாகவும் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஏக்கருக்கு 3 நாத்துல இருந்து 4 நாத்து வரைக்கும் வைக்க முடியும். ஒரு நாத்து வச்சீங்கன்னா குறைந்தபட்சம் 3 ஏக்கர் பண்ணலாம். இல்லையே எல்லா விதையும் விதைக்கிற தண்ணியோட இருந்தா. அதனால இந்த நிழல் வலை நாற்றங்கள் ரொம்ப அருமையா நமக்கு விளைச்சலையும் கூட்டுது, நமக்கு வேலை பழுவையும் குறைக்குது. நாத்து பிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3000 to 4000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனா இதுல ஒரே ஒரு பெண்ணாளுக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு ஊர்ல அதிகபட்சம் 300 ரூபாய் இருக்கு, ஒரு ஊர்ல 150 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பெண்ணால் போதும் 1 ஏக்கர் நாத்து பறிச்சு கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி இவ்வளவு சிக்கனமா முடிஞ்சு போயிடும். விதையில பாத்தீங்கன்னா 30 கிலோ வருவங்களுக்கு 25 கிலோ மிச்சம், 20 கிலோ வருவங்களுக்கு 15 கிலோ மிச்சம். இந்த மாதிரி விதையிலையும் மிச்சம். இது 2 தொழில்நுட்பத்திலேயே உங்களுக்கு நிறைய ரூபாய்கள் மிச்சமாகுது. வேலைகளும் சிக்கனமா முடிஞ்சிடுது, நாத்தும் வாலிப்பா கிடைக்குது. மேற்கொண்டு விவரங்களை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய போன் நம்பரை கொடுக்க, ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க நேரம் கம்மி, அதனால என்னுடைய போன் நம்பர் கொடுக்குறேன், அதை குறிச்சிக்கங்க. 70 10 58 28 28. இன்னொரு முறை சொல்றேன், 70 10 58 28 28. இதை விரிவா இன்னும் உங்களுக்கு தொழில்நுட்பங்கள் இன்னும் இருக்குது. இதையெல்லாம் பேசுறதுக்கு இங்க நேரம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அருமையான இது இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு. விவசாயிகள் இதை கடைபிடிச்சு பயனடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இது. எங்களுக்கு வேற எந்த பலனும் எதிர்பார்த்து இங்க வரல. இந்த தொழில்நுட்பம் எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த மருதம் கூட்டமைப்பிலிருந்து நான் பேச வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய அண்ணன் இயற்கை வழி வேளாண் பண்ணைன்னு சொல்லி நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தோட்டத்து பேரு தாராசுரத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்புறம் என்னோட தோட்டம் இருக்குது. தாராசுரத்துல கும்பகோணத்துக்கு முன்னாடி உள்ள ஊரு. நேரடியா எல்லாரும் பார்க்கலாம் வரலாம். எங்களுடைய வயல்ல இந்த மாதிரி நிழல் விலை நாற்றாங்கால் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம். அது மாதிரி பலகை உழவுல எவ்வளவு சிக்கனம் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம்.
நடவை வந்து 2 பக்கமும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த மாதிரி நேர்நேரா நடுறதுக்கு என்ன வழிமுறைகள் அதெல்லாமே வந்து எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதனால அந்த பயிற்சிகளை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில தான் போடுறோம். மற்ற குழுவுல போடுறதுக்கு முயற்சி பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு விவசாயியோட அனுபவ பகிர்வு இன்னொரு விவசாயிய இயற்கை விவசாயம் செய்ய தூண்டும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஐயாவை கௌரவப்படுத்துறதுக்கு நம்ம வானகம் ரமேஷ் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. உற்சாகப்படுத்தலாமா? நாமெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற செயலை வெற்றிகரமா அவங்களுடைய இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை கரவொலி எழுப்பலாமா? மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய அனுபவ பகிர்வு பலருக்கு பயனளிக்கும்.